أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அவருடைய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருவையை கொண்டு இந்த காலையில் இருந்து இங்கே நாம் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை முஸ்லிம்கள் என்ற நிலையில் நம்மை எவ்வாறு விட்டுச் சென்றார்களோ அதனுடைய யதார்த்தமான தூய்மையான நிலையை அறிந்து அதன்படி ஒழுகி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறும் நோக்கத்தோடு காலையிலிருந்து நாம் இங்கே நம்முடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த வருகையையும் நம்முடைய இந்த இருப்பையும் ஏற்று அவன் யாருக்கு நேர்வழி காட்டியிருக்கின்றானோ அந்த நேர்வழி காட்டிக்கூடிய மக்களிலே நம்மை நினைத்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்தின் ஆரம்பத்திலும் இது ஓடுவாங்க. என்ன ஓடுவாங்க? அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றானோ அவனை யாரும் வழிகேட்டிலாக்கிவிட முடியாது. அல்லாஹ் யாருக்கு வழிகேடுக்கு முன்காட்டிட்டானோ எவனையே அவனுக்கு நேர்வழி காட்ட முடியாது. அப்ப உண்மையிலேயே இந்த பிரச்சாரம் அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் உபதேசம் செய்யுங்கள். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த உபதேசம் பலன். எனவே அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, இந்த உபதேசத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு நேர்வழிதான். அதற்காக உல தூய்மையோடு அவர்களிடம் வேண்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய கல்விலே தெளிவாக பதிந்து அந்த அடிப்படையில நீங்கள் குர்ஆனோடு நேரடியாக தொடர்பு கொண்டு சத்தியத்தை விளங்கக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். மற்றபடி எங்களுக்கு ஒரு கூட்டத்தையோ ஒரு அமைப்பையோ ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளே அல்ல. ஆரம்பத்திலிருந்து அந்த விஷயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவான சிந்தனை தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய மகிழ்ச்சியிலே சிக்கி சீரழியக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் தான் எங்களை காப்பாற்றுவதற்கார். எங்களுக்கு அந்த ஆற்றலோ திறமையும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நபியை பார்த்தே சொல்கின்றார். அந்த ஆயத்து ஓதி காட்டப்பட்டது உங்களுக்கு பட்டியல் 17ஆவது அத்தியாயத்தினுடைய 73, 74, 75. உண்மையிலேயே இந்த ஆயத்தை ஓதி விளங்கித்தான் சொன்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தை இருக்கிறது. என்ன சொல்றான்? இன்னும் நாம் உனக்கு வழிமூலம் அறிவித்தோமே அதை விட்டும் அது அல்லாதே நம் மீது நீர் இட்டுக்கட்டி கூறும்படி உண்மை திருப்பியுள்ளதே அது அவர்கள் முனைந்தார்கள். இந்த அடிப்படையில தான் இயக்கங்கள் அமைப்புகள் எல்லா மலாதிகள் தான் வருது. ஏன்னு சொன்னா வாழ்க்கையுடைய உள்ளங்கள் அதுதான் இருந்து விருப்பம் இருக்கிறது. அப்ப அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு திருப்பி சொன்னா உடனே அவங்க ஏற்றுக்கலாம். ஆனா அதனுடைய விரைவில் அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அப்படி நீங்க செய்திருந்தால் உண்மை அவங்க தங்களுடைய முக்கிய நண்பராக அவங்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு நெருங்கிய சந்தோஷம் எல்லாம் வந்தது. எப்பொழுது அல்லாஹ் சொல்வதற்கு கொண்டே இருந்தார்கள் ஒரு வேலை கொண்டு உதாரணமா தாய்மொழியை கூடாதுன்னா இல்ல இல்ல இந்த காலத்துல தாய்மொழியை கண்டாதான் அரசாங்கம் வந்து நம்முடைய கோரிக்கை கொள்கையை ஏற்று கோரிக்கை ஏற்றுக்கொள்ளுது. அதுதான் நீங்க நடக்காட்டா அப்ப அல்லாஹ் உள்ளத்தை உட்பட இவங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்றது? சாதனை இல்லாத அவர்களுக்கு இந்த மரத்தை மரத்துடைய கனியை சாப்பிடக்கூடாது உத்தரவு சொன்னா சேதா அப்படி போனோம்னா இல்ல அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து அந்த சொர்க்கத்துல வந்து அல்லாஹ்வுக்கு ஒரு வெளியேற்ற முடியாது, உங்களுக்கு அவன் மரணமே தெரியாதுன்னு அந்த மயத்துல தான் வந்துச்சு. அல்லாம அல்லாஹ்வுக்கு கண்ணியம் பண்றாங்க. அந்த ஆளுக்கு கண்டறிதான் மரணம். அப்ப என்ன ஏற்படுது?
சாலை மறியல் செய்யாதே அல்லா சொல்றது நமக்கு பிரச்சனை செய்யல. அந்த சாலை மறியல் செய்யறது ஒன்றுதான் அந்த உலகத்துடைய நம்ம தேவைகள் பூர்த்தியாகிறத கைதான் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு முறையில மக்களுடைய மயக்கத்தை உண்டாகுன்னா அந்த அதுடைய ஈடுபாடு மக்கள் என்ன பண்றாங்க, முக்கிய நண்பர்களாக ஆகி சொல்றாங்க. ஆனா யார் அதை காப்பாற்றணும் அல்ல அல்லாஹ் சொன்னா, நான் உண்மை இந்த அதுக்கான பாதைகளை உறுதிப்படுத்தி வைக்கவில்லை எனில் நீர் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலே நான் தான் காலத்திற்பட்டு அந்த பக்கம் போகாம காப்பாற்றுறீங்க. யார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள கூட இந்த மக்களுடைய மனோநிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்றவாறு நம்ம செயல்பட்டு அவங்களுடைய முகமத்தை அவங்களுடைய பிரியத்தை அடைந்து கொள்ளலாங்கிற ஒரு மயக்கம் உமக்கு இருந்துதான் செஞ்சுச்சு. ஆனா யாரும் அதை வந்து காப்பாற்றுறது நாம தான் அவங்க காப்பாற்றணும். நாம காப்பாற்றுவோம். அந்த உங்களுடைய பாதத்தை எத்தனை வைக்காவிட்டால் நீரும் அவர்கள் பக்கம் சார்ந்து விடக்கூடிய நிலையில் தான் இருக்கு. அவருடைய நிலையை இருக்கிறால் நாம தான் ஏமாற்றோம். அப்பா சொல்றான், அப்படி நீங்க சாய்ந்திருந்தா என்ன நடக்குது தெரியுமா? இந்த வாழ்நாளில் இருமடங்கு வேலையும் மரணத்தில் இருமடங்கு வேலையும் நாம் பிடிக்க செய்திருப்போம். எவ்வளவு கடுமையான எச்சரிப்பாங்க. அந்த விஷயத்துல நமக்கு விரோதமாக நமக்கு எதை யாரும் வந்தாங்க கூட இவன் எவனும் உதவி செய்ய மாட்டான். இங்க உங்களுக்கு யாரும் உங்களுக்கு கூட இது பண்ணாங்கன்னா இவங்க எவனும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ் செய்கிறது. அப்ப இது நமக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருளை கொண்டுதான் அவருடைய கிருபை கொண்டுதான் அந்த மாதிரி வலையில சிக்காம நம்மளை காப்பாற்றி இல்லாம நம்முடைய இயற்கையான விருப்பப்படி நமக்கு ஒரு ஈடுபாடு வரத்தான் ஒரு விருப்பம். ஜனங்கள் கூடுறாங்க, நிறைய வருது, காசு வருது, அது வருது, பெரிய செல்வாக்கு வருது, இது ஒரு மயக்கை ஏற்படத்தான். ஆனா அல்லாஹ் நம்முடைய கிருபையை கொண்டு காப்பாற்றி சகோதரர்கள இந்த அன்னஜாத் ஆரம்பிச்சது ஒரு விவகாரம். என்ன விவகாரம்? நஜாத் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுது. எப்ப பார்த்தாலும் இந்த புரோகிதத்துக்கு தான் எழுதுறாங்க. அதுதான் அவங்களுக்கு சப்ஜெக்ட். வேற சப்ஜெக்டே இல்லாத இல்லையா? மத்த பத்திரிகையில பாருங்க, பாரம்பமான புது புது செய்திகள் எடுத்து தர்றாங்க. அதுல பாக்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, விருப்பம் இருக்குது, நேரம் போகுது. நஜாத்தை பார்த்தா எப்ப பார்த்தாலும் புரோகிதம் அதுக்காக நமக்கு சப்ஜெக்டே கிடையாதா அப்படின்னு அன்பு சகோதரர்கள உண்மையிலேயே இதுவும் ஷைத்தானுடைய பெரிய ஏமாற்றம். நல்லா புரிஞ்சு. ஏன் காரணம் தெரியுமா? இந்த சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கே இந்த புரோகிதத்துக்கு தான் காரணம். இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்னுண்டான சமுதாயங்கள் எல்லா சமுதாயங்களுக்கு சீரழிவுக்கே மூலகத்தாக்கு இந்த புரோகிதம். நல்லா அபிமானம் மக்களுக்கு மத்தியில வந்து சத்தியத்தை போய் கொடுப்பது, அதுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்களே இந்த புரோகிதம். இந்த புரோகிதத்துக்கு எப்படி வளர்க்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? அதுதான் அந்த பெரிய சைத்தான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதியத்தையும் இணைக்கும். எப்படி தெரியுமா? ஒரு நபிமாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து இருதலை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் அவர்கள் அனைவருமே போதித்தது ஒரே போதனை தான். என்ன ஒரு போதனை? அல்லாஹ் தான் உங்களை படைத்த ரப்பு, அவன் ஒருவன், அவனுக்கு இணைப்புரை இல்லை, அவனுக்கு யாரையும் நீங்கள் இணையாக்காதீர்கள், அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். இந்த போதனைகள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் போயிட்டாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க. உலகத்தில் வந்து அத்தனை நபிமார்கள் அதுதான் போயிட்டாங்க. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உதாரணமா இருக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் போதிச்சது அதுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போதிச்சது அதுதான். அப்ப ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த யூதர்கள், அந்த கோபமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரோதிச்சு அவர்களை சிலுவையில் அடைந்து கொள்ளணும் வேதத்தோடு செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை போச்சாங்க? அதுதானே ஈசா அலைஹிஸ்ஸலாம் போச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் மற்ற வணங்கு சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மட்டும் தான் வணங்கு சொன்னாங்க. அவங்களோட போதனை எந்த வித்தியாசம் இல்லையே. அப்ப ஏன் இந்த வந்து அவர் மேல கருணமான ஒரு எண்ணம் அவருடைய தன்னுடைய மார்க்கத்திற்கு விரோதமாக அவர் போதிக்கிறார்கள் எண்ணம் எப்படி ஏற்படுத்தி? அங்கதான் இந்த புரோகிதர்களுடைய சாமர்த்தன்மை இருக்கு. புரோகிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, நபிமார்கள் சத்தியத்தை போதிக்கும் பொழுது
அவர்களுக்கு பயங்கர விரோதிகளாக, முட்டுக்கட்டை போடக்கூடியவர்களாக, அவர்கள் எப்படியாவது அடித்தொழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு பாடுபடக்கூடியவர்களாக இருப்பார். நபிமார்களுடைய காலத்துல அவர்கள் போதை செய்யக்கூடிய காலத்துல அவர்கள் எப்படியும் அடித்தொழிக்கிறது நினைச்சிருப்பாங்க. என்ன காரணம்? அதற்கு முன்னுண்டான நபி எந்த சத்திய போதனையை செய்தாரோ அந்த போதனையிலிருந்து அந்த நபியுடைய பேராலேயே அந்த மக்களை திரைத்து கொண்டிருப்பாங்க. கொண்டு போய் என்ன பண்ணி பார்த்திருப்பாங்க? இந்த கதை சொல்லுவாங்க, இந்த குழந்தை ஒருத்தன் கொண்டாட்டிட்ட, அதாவது குழந்தை பாதிக்கு இறந்து போயிட்டான். அவனுக்கு ஒரு ஆரம்பத்துல சேர்க்கை ஆரம்பத்துல அவனுக்கு ஒரு பரவி பொருள். அப்புறம் பால் விட்டு குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னான், கொண்டாடி சொன்னாங்க. அவன் உடனே கேட்டா பால் எப்படி இருக்குன்னு கேட்டானா, பால் வெள்ளையா இருக்குன்னு சொன்னாங்க. கொண்டாடி சொன்னான். வெள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டானா, கொக்குமா இருக்குன்றானா, கொக்கு எப்படி இருக்குன்னு கேட்டானா. உடனே அவன் கையை ஊற்றி காட்டி இப்படி வச்சுட்டு இப்படி இருக்குன்னு சொன்னான். உடனே அவனுக்கு மன கோபம் வந்து அதை கண்டாலும் இதை கொண்டு போய் குழந்தை கொடுத்தா எப்படி வீட்டு வாங்கிட்டு அவன் கருத்தை எடுத்து கொண்டு போட்டான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கண்டால புரோகிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கால குத்தாக்கி அறிவிக்கு அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்திருப்பார். உதாரணமா எடுத்து முன்னத கருத்தம் நம்மகிட்ட இல்ல, ஆனா நம்ம சமீப கருத்தம் இருந்து வச்சிருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய நபி. என்ன போதிச்சாங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதனாக இருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான், அவன் ஒருவனே, அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவன் தான் உங்களுடைய ரப்பு. இதான் போதிச்சாங்க. இதுதான் இதெல்லாம் போதிச்சாங்க. அந்த காலகட்டத்துல இந்த பவுல் சொல்லக்கூடிய இன்றைய கிறிஸ்தவனுடைய ஸ்தாபனம் இருக்கான ஏற்றுது, உங்களுடைய போதனை ஏற்றுதல்ல. அது மட்டுமல்ல, அந்த சிலுவை சம்பவத்துக்கு பிறகு கூட ஏற்றுக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞானம், இந்த கோவிலுக்கு அந்த குட்டியெல்லாம் நல்லா சகோதரர் சொன்னாங்க, தமிழுக்கு நல்ல முறையில் உருவாக்கிட்டு உடனே கோயிலை உள்ள போய் போட்டுக்கிட்டு அதே கோயிலும் ஆகிட்டு உண்மைதான். உண்மையில தான் சொல்றாங்க, அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா நான் 1963 இருந்து கிட்டத்தட்ட 80-81 பத்திரிகைகள் இருந்தேன். அன்னைக்கு மல்கூசாவே இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு கிட்டாபு இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த கிட்டாபு இன்னைக்கு தமிழில் ஈடுபட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த கிட்டாபே தெரியாது, அந்த கிட்டாபே செஞ்சுட்டாங்க. என்ன காரணம்? அதுல இருக்கக்கூடிய உண்மைக்கு நேர விரோதமா அவங்க சேர்த்து இருக்காங்க. தமிழில் கதைகள் இருக்காங்க, அதுல சொல்றாங்க அழகா, நல்ல மணியான போடுறது. அது எதையுமே நான் சொல்ல சொல்லுங்க, அவ்வளவு அழகா ஒரு போகிறார். மல்கூசா தெரியாது, அவர் இறந்து போற காலத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மன்சூர் ரஹ்மானிங்கிற ஒரு கேட்டு எழுதி வெளியிட்டாங்க. அது உண்மையான நல்ல போதை. அந்த போதை உண்மையில போனது கொடுத்த போதைன்னு இருக்கு. ஆனா அது இன்னைக்கு தம்பிக்காரனுக்கு யாருக்குமே தெரியும். இவன தம்பிகளுக்கு நாட்டுக்கு கேள்விங்கள்ல மல்கூசாக்கு ஈயாட்டு ஒரு கிட்டா இருக்குன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அது அப்படியே இன்ட்ரடியூஸ் போட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த கட்டுக்கதையை தான் உண்டாச்சு. இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய வேலை சமாளிச்சு. இதே மாதிரி அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சிலுவை சம்பவத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்னுடைய கனவுல தோன்றே எனக்கு சில இதுகளை சொன்னாருன்னு சொல்லி திரியேகர் கூட்ட உண்டாக்கி ஃபாதர் சன் என்ற ஒரு கோர்ஸ், அதாவது பிதா மகன் பரிசுத்தாவி என்ற திரியேகர் கூட்ட உண்டாக்கி அதை போதித்தாங்க. ஆனா உண்மையிலே அன்றைய காலகட்டத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போதித்த அந்த சத்திய மார்க்கத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க வெறும் 10 பேர் தான், 10-12 பேர் தான். கடைசியில் என்ன போச்சு? இவங்க 2 பேருக்கும் பெரிய மோதல் ஏற்படும். ஒரு 15-20 வருஷம் அந்த மோதல் நடந்து கடைசியில் என்ன ஆயிட்டாங்க? கடையிட்டாங்க. இவன் கை ஓங்கிடுச்சு, யாரு கை ஓங்கிடுச்சு, இந்த பவுனுடைய பல் ஓங்கிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவன் எதை சொல்லப்படுது? பவுனுடைய போதனை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய போதனை இல்ல, யாருடைய பேரால சொல்லப்படுது? அதான் டியூட்டி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பேரால பவுல் உண்டாக்கியதுதான் கிறிஸ்தவ மதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்குன உண்மையான மார்க்கெட்டுக்கு மக்களுக்கு மத்தியில கிடையாது. நல்லா புரியுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போதிச்ச அந்த உண்மையான போதனையை கிறிஸ்தவருக்கு பின்பற்றிருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போதிச்ச அந்த உண்மையான போதனையை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதே போதனை கொடுப்பது ஏற்றுக்கொள்வாங்க.
விவகாரம் தேவை இந்த புரோகிதம். இது இன்னைக்கு நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களுடைய காலத்துல இந்த சமுதாயத்தை கருவறுத்துக் கொண்டு நரகத்துல தள்ளுறதுக்கு ஷைத்தானுடைய முதல் ஏஜென்ட் இந்த புரோகிதம் இருக்காங்க. அதனாலதான் அவங்க இதை கடுமையான நம்ம அப்படி இருக்கின்றதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு நபியும் அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த நபிக்கும் அதுக்கு முன்னுண்டான நபியுடைய பேரால புரோகிதத்தை வளர்த்து தவறான மாற்றத்தை கடல்ல உண்டாக்கினாங்க. அவங்களுக்கு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல எந்த நபி வெற்றி பெற்றாரோ அவர் தான் சத்தியத்தை நிராக முடியும். எந்த நபிக்கு அந்த வெற்றி கிடைக்கலோ அவர் தன்னந்தனியா சொல்றதுக்கு போராட்டம். நபிமார்கள் மறுமையில தன்னந்தனியாக சொல்றதுக்கு போவார்கள். அவங்க பின்னால கொண்டாடி இருக்க மாட்டான், கை பண்ணி இருக்க மாட்டான், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் சொல்றதுக்கு போயிடுவார். அல்லாஹ் உன்னுடைய மொழிக்கு ஒரு நகரத்துக்கு நீ நேரத்துக்கு கொண்டாட முடியலையே, உன்னையவே நான் சொல்றது நல்லா கேட்க மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? என் சைத்திய முறையா சொன்னீங்க, அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஆளை கொண்டு வந்து அவன் கேட்க கிடையாது. செய்தி உள்ளாமை சேர்த்தியா, நான் எதை சொல்லணும் அதை செய்தியா? அப்ப அந்த நபிமார்கள் ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்தான். அவங்க இஷ்டத்துக்கு இப்படி செஞ்சா அதிகமான மக்கள் வந்துருவாங்க, அப்படி இந்த கும்பலே நம்மகிட்ட வந்து சேர்ந்துடும், இவங்க பிளான் பண்றாங்க. அந்த பிளான் எல்லாம் எதுவும் அவங்க போறது கிடையாது. இருக்கிறது சொல்றோம், சும்மா அலைனா இல்லா எது உண்டா. அப்ப அதனால சில நபிமார்களுக்கு அப்படி கிடைக்கல. ஆனா அவங்க பணியை முடிச்சு புதுக எல்லாத்துக்கும் அவங்க எடுத்துருங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுதம் கொடுத்துருக்காங்க. 950 வருஷம் அவர்கள் தீனுடைய பிரச்சார பணியை செய்தான் குர்ஆன் சொல்றாங்க. அப்ப அவங்க ஆயுதம் தான். ஆனா அப்படியே 950 வருஷம் அவருக்கு பாதுகாப்பு கூட எத்தனை பேர் அவங்களுடைய சத்திய மார்க்கத்துக்கு வந்தாங்க தெரியுமா? மகன் வரல, கொண்டாட்டி வரல. விரதத்துக்கு எண்ணக்கூடிய 181 பேர் ஒரு இதுல விவாயத்துல அவர் தான் ஏற்றுட்டாங்க. அந்த கப்பல்ல பாதுகாக்கப்பட்டவங்க, கட்டவங்களாம் அழிக்கப்பட்டாங்க. என்ன காரணம்? ரோகிகளுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கிறது அவ்வளவு கடினமான கல்லுல நான் முடிக்கிற கதை. இன்னும் ஆதரவாக அந்த பையன் 73 சொல்றாங்க, ஐயா இல்லையா சொல்லையா எங்களுக்கு அரசு நாள் இருக்கா சொல்லு. இன்னைக்கே நாங்க எங்க அரபு நாட்டினுடைய அரசுங்களுக்கு கிடையாது. இதுவரைக்கும் யாரையும் நாங்க அரசு ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒண்ணு அரசு ஆனா நீங்க பிரச்சாரம் இல்ல பெண்களுக்கு ஒரு மோகம் இருக்க ஆசை இருக்கா சொல்லு, வரிசைக்கும் நிப்பாட்டி எத்தனை பெண்ணாவே கலெக்ட் பண்ணி எடுத்துக்க, எங்களுக்கு ஆட்சேபம் கிடையாது. ஆனா அது பிரச்சாரம் அப்படின்னு எத்தனை எங்களுக்கு அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனை கொண்டு விட்டாலும் இதை பிரச்சாரம் பண்ணி விட முடியாது. ஏன்னா இது என் மீது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய இந்த கடமை, அதை செய்தாலும் இல்லாம நான் அல்லாஹ் போய் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அல்லாஹ் அவங்க பாவத்தை இஸ்திரப்படுத்தி வைத்ததுனால ஒளியாக இருந்தாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இதுதான் உண்மை. எது உண்மை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய புரோகிதர்கள் தான். தாவூத் மதுவான் என்னன்னு சகோதரர் கேட்க, தாவூத் மதுவான் சொன்னா இன்னைக்கு நம்ம ஜமாத் உலமா சபையில் ஒரு சபை இருக்குல்ல, அது ஜமாத் உலமா சபை, இந்த உலமாக்கு வச்சிருக்காங்க ஒரு சபை. அதே மாதிரி அன்றைக்கு இருந்த உலமாக்களுடைய சபை தான் தாவூத் மதுவான். இன்னைக்கு கூட வச்சிருக்காங்க. நதுவர்கள் குஜராத் கேரளாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வடநாட்டில் நதுவர்கள் உலமா ஒரு மதரசா இருக்கு. அது தாவூத் தௌஹீத்ங்கிறது வீடு, யாருன்னா வீடு தௌஹீத். அந்த நதுவாங்கிறது அந்த உலமாக்களுடைய இது பண்ணக்கூடியது. அப்ப என்ன விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது, எதனால நஜாத்து தொடர்ச்சியா இதை அவங்க தாக்கக்கூடிய நிலையில் இருக்கணும்னு சொன்னா அவர்கள் ஒழிக்கப்பட்டாதான் இஸ்லாமிய மறுமலர்ச்சிங்க. அவர்கள் இருக்கு வரைக்கும் நீங்க என்னத்தான் தலைவர் இஸ்லாமிய மறுமலர்ச்சியே கிடையாது. நீங்க அதை விட்டு போட்டு நீங்க குரான் உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. நுனிப்புள் மேய்ந்த கதையாக ஏதோ நடக்கும். உங்க குழப்பம் போகும், அவங்க குழப்பம் நடக்கும், ஜனங்களும் சேருவாங்க, பணமும் சேரும், ஒரு அமைப்பே உண்டாக்கலாம், அதுக்கு நிறைய கணக்கு பணம் காசு போறவங்க கோடிக்கணக்கில் கூட பணம் காசு வரலாம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படுமாட்டா ஏற்படவே ஏற்படாது. அதுதான் நாம அது முடியாது.
இதுல வித்தியாசம். இந்த உலமாக்கல் சபையை, இந்த புரோகிதர்கள் கூட்டத்தை விட்டு இந்த சமுதாயத்தை விடுவிக்காத வரை, அவர்களுடைய அயோக்கியத்தனத்தை, அவர்களுடைய முள்ளமாயத்தனத்தை இவர்கள் புரிந்து கொண்டு அவர்களிலிருந்து விடுபடாத வரை இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு மறுமலர்ச்சி என்பது குதிரை கொம்பு, நடக்கவே நடக்காது. நபிமார்களுக்கு கூட அது சாத்தியம் இல்லைங்கிற விஷயத்தினாலதான் அது அந்த தெளிவு அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுனாலதான் நம்ம அதை முடியாது. அதனாலதான் நஜாத்துடைய ஆரம்பத்துல இருந்து அதை நம்ம தெளிவா. ஆனா அதற்கு நேர்மாற்றமாக இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இஸ்லாத்துக்கும் புரோகிதத்துக்கும் கதிர்களும் சம்பந்தம் இல்லை, இடமே கிடையாது. ஆனால் அவர்களுடைய சாந்தியத்தால் ஷைத்தானும் அவர்களுக்கு உண்மையாக இருப்பதால், என கேட்டாலும் என்ன கேட்டா என்ன சரணம் விட்டு வந்திருக்கிறான், எந்த ஆபத்தின் காரணமாக நான் நரகத்துக்குரியவனான ஆனேனோ அந்த ஆபத்தினுடைய சந்ததிகளை நான் வழியெடுத்து நரகத்தில் கொண்டு சேர்த்தேன். அந்த சபதம் விட்டவன் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய சபதம் நிறைவேறும், ஆபத்துடைய சந்ததிகளை பெரும் பகுதிகளை கொண்டு நீ நரகத்தை நடத்துவாய். ஆனால் என் மீது முழு நம்பிக்கை வைத்து எனக்கு முழுக்க முழுக்க வழிபட்டு நடக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள் விஷயத்துல உன்னுடைய முயற்சி பலிக்காது. கேட்டாலும் அவர்கள் அல்லாதவர்களே நல்லா இருக்குன்னு கேட்பேன். யார் அவனுடைய சைத்தானுடைய வழிகளுக்கு தப்புறாங்கன்னு சொன்னா குர்ஆன்ல எது இருக்குதோ ஏற்றுக்கணும். அல்லாஹ்வுடைய புறத்தில் இறக்கப்பட்டதை பின்பற்றுன்னு சொன்னா உடனே ஆமாம் ஏற்றுக்கணும். ஏற்றுட்டு அல்லாஹ்வுக்கு நாமத்தை ஏற்றுக்கணும். இல்லைங்க எனக்கு குர்ஆன் புரியாதுங்க, எனக்கு விளங்காதுங்க, அரபியில் இருக்குங்க, அவங்க எல்லாம் ரொம்ப கத்தவங்க, ரொம்ப பெரிய நேரங்க, அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, அது சைத்தானுடைய இதெல்லாம் வந்துச்சு. அப்ப இவன் நடக்குதான் விஷயம். அதே மாதிரி இஸ்லாத்துல பிரிவு இல்லைன்னு சொன்னா இல்ல, முஸ்லிம்கள் நிறைய இருக்கணும். இல்லங்க நாங்க இந்த வசதிக்காக நிர்வாகம் வந்திருக்காங்க, அதுக்கு இருக்கா அதுக்கு இருக்கான், என்ன ஆயிடுச்சு சைத்தானுடைய ஆதிக்கம் வந்துச்சு. நரகத்தில் போய் சேரும். என்ன விஷயம், அந்த உன்னுடைய நல்லடியார்கள் மீது என்னுடைய ஆதிக்கம் செல்லாதுன்னு சொன்னானே, அந்த நல்லடியார்கள் யார் தெரியுமா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் உடனே திறந்தது. எப்படிப்பட்ட திறந்தது, சாதாரண திறந்தது அல்ல, அறிவிக்கே உள்ளாவுக்காக திறந்துறாங்க. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கனவுல நேரடியாக அல்லாஹ் உத்தரவு போடுறாங்க. நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் அல்லாஹ் நீண்ட நாளாக வேண்டி பெற்ற தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை துள்ளி திரியும் அந்த எனக்குடைய கால பருவத்திலே தன்னுடைய கையால் அறுப்பது போல் தாழ்ந்தார். ஜீர்ணிக்க முடியுதா? நம்மளால் ஜீர்ணிக்க முடியும். நாம பெற்ற மகன் நம்மளை கையால் அறுதா நம்மளால் ஜீர்ணிக்க முடியுமாத? சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு மனித அறிவாக ஏற்றுக்கொள்ளுமா? இப்ராஹிம் செஞ்சாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய எஜமானத்தனத்தையும் தன்னுடைய அடிமைத்தனத்தையும் தெளிவா விளங்கியிருந்தாங்க. எஜமானவன் உள்ளே கொடுத்தவன் செய்ய சொல்றான். அப்புறம் இதுல எனக்கே உரிமை இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய மகன் கேட்கிறாங்க, என்னுடைய மகனே இறைவன் எனக்கு இவ்வாறு கட்டளை இருக்கின்றான், உன்னை என்னுடைய கைகளால் அறுப்பதற்கு நீ என்ன சொல்லுகின்றாய்? இந்த இடத்துல ஒரு இந்த குறையை விஷயத்தில் அழகான என்ன தெரியுமா, அந்த ஆயுத யாருக்கும் ஞாபகம் மாட்டாங்க. மாதா கராங்க அந்த ஆயுதம் போத ஞாபகம் தான் யாருக்காவது. என்ன கேட்கிறாங்க, என்னுடைய கனவில் நான் காண்கிறேன், அதான் அராணி வரும், நான் காண்கிறேன் வரும். இது விஷயமாக உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, அதுக்கு அந்த ராணா வரும். நல்ல புரியுங்க. ராங்கிறது என்ன நினைக்கிற மாதிரி கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்ல, கண்ணால் பார்க்கறதும் கட்டுப்படுத்தும், அறிவால் பார்க்கறது கட்டுப்படுத்தும், ஆய்வால் பார்க்கறது கட்டுப்படுத்தும். இது எல்லாம் உள்ளடக்கி ஒட்டுதான் ராங்கிற குறிக்கும். அப்ப இப்ராஹிம் கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே, நான் என் கைகளாலேயே உன்னை அறுப்பதாக கனவு காண்டேன், இறைவனுடைய கட்டளை, இது விஷயமாக உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறாங்க. ஏன்னா இவர் அறுக்கிறது கொஞ்சம் உயிர் அனுபவம் இல்லை. அப்போ அந்த மகன் சின்ன காலப்பொருள், அதான் அந்த பெரிய ஆசிரியர் பாருங்க. அந்த சச்சிரம் குழந்தைகிட்ட இருந்த ஈமானுடைய உறுதி இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த மொழிகளுக்கு கிடையாது, ஆளுநர் கிடையாது, பெரிய பெரிய வேலைகள் கிடையாது. என்ன சொல்றாங்க, என்னுடைய அருமை தந்தையே
இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதில் என்னை நீங்கள் பொறுமையாளராகவே பார்க்கிறீர்கள். பாருங்க என்ன அழகாக. ஏன் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது. அவன் எதை சொல்லுகிறானோ நாங்கள் செய்ய ஆகுது. இந்த அளவுக்கு அப்படியே சொல்லணும். இந்த அளவுக்கு அப்படியே யார் போடுதோ அவர்களை தான் செஞ்சாங்க இருக்க. இறைவனுடைய கட்டளையா அவரோட சுயாதீனத்துக்கு இடமே கிடையாது. அவரை சுத்தா குடிச்சு அப்படி என்ன உதாரணம் எடுத்துங்க. இப்போ 1802 வருஷம் வரைக்கும் தர்கா கலைஞர்களையே நேரடியா மொத்தக்கூடிய குரான் வரணும். இவங்க சொந்த அபிப்பிராயத்தை சொல்லி அது மாற்றமா தர்கா இருக்காங்க. 7வது அத்தியாயத்துடைய 55வது வருஷத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீங்க உங்க துவா வந்து பகிர்வாகவும் அந்தரங்கமாகவும் இருக்கிறது தெளிவாக சொல்றான். வரவும் தீராதீங்க, அதுக்கு ஒரு கட்டளை போடணும். நமாஜே போன துவா கேட்கணும், துவா கேட்டுருங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் துவா கேட்டு தெரியாது, நாங்க கேட்டாதான் நானும் சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு நியாயம் இருப்பான். அங்க கேட்டாவது சொல்லிட்டான். அதே மாதிரி நிக்கல இருக்க மெதுவாகவும் வழிபாடு பண்ணவது. 2வது அதாவது 7வது அத்தியாயத்தில் 205வது வருஷம் அந்தரங்கமாகும். மனித பயணம் அந்தரங்கமாகும். இல்ல அது இருக்கிற மெதுவாகவும் அந்த மாற்றமானே கூட்டமா உட்கார்ந்துட்டு தனிக்காவுடைய பேரால அடிக்கிற கொண்டிருக்கான். கேட்டா அது முடியாது. இதே மாதிரி 7 அத்தியாயத்துல 33, 66, 67, 68 மதுரகம் தெளிவா வருது. இதை சொன்னா அதுபடி வியாக்கியானம் அதுக்கு கூட்டம் 30, 32 இஸ்லாமிய பிரிவே கிடையாதுன்னு தெளிவா சொல்லுது. 6வது பிரிவு உண்டாகி வச்சு அதை நியாயப்படுத்திட்டு இருக்கான். கேட்டாவுக்கு ஆட்சியம் வந்துருச்சு. இப்படி அல்லாஹ் எதை சொல்றானோ அதுக்கு நேர் மாற்றமாக மக்களை சொந்த வியாதியான வழக்கங்கள் கொடுத்து மக்களுடைய உள்ளத்திலும் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருப்பதால் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த வழிகளுக்கு வந்துதான் அந்த புரோஜனம் உண்டாங்க. ஒரு சின்ன சமாதானம் சொல்லுங்க. விபச்சாரம் யாராவது நல்ல பேர் சொல்லுகிறவங்க யாராவது சொல்ல மாட்டேங்க. குடிக்கிறது, கொலை செய்வது இதெல்லாம் உங்களுக்கு பாவனை நல்லா தெரியுங்களா? ஆனால் இதெல்லாம் பாவனை தெரிஞ்சாலும் கூட சமயங்கள்ல செஞ்சாங்க உண்டா? விபச்சாரம் தப்புன்னு தெரிஞ்சவங்க கூட சமயங்கள் சந்தர்ப்பத்தோட விபச்சாரம் செய்யணும் செஞ்சாங்க. குடிக்கக்கூடாதுன்னு குடிச்சாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனா அதை செய்யக்கூடிய எப்படி எந்த நோக்கத்தோடு செய்யலாம் சொல்ல பார்க்கலாம். புண்ணியம் செய்யலாம் இதெல்லாம் நாளைக்கு இல்ல. பாவங்க நல்ல தெரியுது. ஷைத்தானுடைய ஆதிக்கத்துல மனோச்சி பிரசிப்பட்டு என்ன வராங்க அவன் உள்ளத்துல அவன் அறியாம ஒரு என்ன இருக்கு, ஒரு வேதம் இதுல எல்லா தப்பு பண்ணிட்டு அவன் மனதை கொடுத்துருல உபஜாரம் பண்ணிட்டா வச்சிருக்க நம்மளுக்கு அதான் என்ன பண்ணுது உள்ளத்துல அவன் ஒடுக்குதான் இல்லையா? அதே மாதிரி எந்த கிராமம் இருந்தாலும் சரி அவன் மனசு கண்டிப்பா ஒடுக்கலாம். அது சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சந்தர்ப்பம் முஸ்லீம் ஆளு வியாழக்கிழமை தர்காவுக்கு போய் அங்க மூச்சு கட்டி கொடுத்து வச்சு பாத்தியா கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இங்க வந்து அவன் மனோ இச்சைக்கு அடிபட்டு பாவனை தெரிஞ்சாலும் மனோ இச்சைக்கு அடிபட்டு செய்யறான். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இங்க எப்படி செய்யறான்? இது நல்ல காரணம் புண்ணியம் அல்லாஹ்வுக்கு வெறுமதி உண்டுங்கிற ஒரு நல்ல மனசோட இருக்கிறான். அப்ப இதற்கு என்ன தெரியுது? பாவமான செயலை எந்த ஒரு முட்டாளும் இதை கொண்டு தனக்கு லாபம் உண்டு மறுமையில வெறுமதிக்கு நோக்கத்தில் செய்வது கிடையாது. உணர்ச்சியால் உண்டப்பட்டு வேதப்பட்டு அந்த கதை செய்யணும். அதுக்கு நேரு மாற்றமா இன்னைக்கு முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தர்கா கடன்களாக இருக்கட்டும், மோகோடாக இருக்கட்டும், பாட்டிலாக்களாக இருக்கட்டும், இதுல அத்தனை கடன்களையும் எதை செய்யறான்? பக்தியினுடைய தேடல், நன்மை கிடைக்கிற தேடல் செய்யறான். கைக்கூலி வாங்குறான். அது கூட தப்பு நினைச்சுதான் வாங்குறான். பணத்தை ஆண்டு